ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து பைக்ல வந்துட்டே இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து காவேரி பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமா போயிட்டோம். நம்மள நிரூபிக்கிறதுக்காக உண்மையை சொல்லிப்போய் இந்த யமுனா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. நம்ம என்ன சொன்னாலும் இப்ப விஜய் கேட்க போறதில்ல. ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம விஜய் கிட்ட போயிட்டு வந்து வெண்ணிலாவை பத்தி நீங்க ஒரு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட வந்துருவாங்கிற மாதிரி நம்ம போய் சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமா விஜயோட ஆபீஸ்க்கு வர்றாரு. அப்புறமா அங்க பெர்மிஷன் கேட்டு விஜய் பார்க்க வரும்போது விஜய் வந்து டென்ஷனாவே இருக்கிறாரு. அப்ப விஜய் என்ன கேக்குறாருன்னா, என்ன நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. இல்ல நான் வந்து சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படி சொல்லிட்டு காவேரியை பத்தி சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் வந்து நிவின் சொல்ற எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுட்டு விஜய் வந்து நிவினை வந்து திட்டுறாரு. அன்னைக்கு நீ எனக்கே கிளாஸ் எடுத்தவன் தானடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேக்குறாரு. அப்போன்னா இங்க பாருங்க, உங்க காவேரி வந்து உங்களே நினைச்சிட்டு இருக்கிறா, நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. அதனாலதான் நான் வந்து உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தேனோடனே, நீ சொல்லி என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியுமா? எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. அவங்க அம்மாவை எதிர்த்து வர முடியாம தான் அவ உட்கார்ந்து இருக்கிறா, அதுவும் எனக்கு தெரியும். நான் வந்து காவேரிய அவங்க அம்மாவே கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி நான் இது பண்ணி அவளை நான் கூப்பிட்டுக்குவேன். என் ஒய்ஃபை எப்படி கூட்டிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி விஜய் கத்துறாரு. அப்புறமா வந்து என்ன உன் எக்ஸ் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம என்கிட்ட வந்து பேச வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்டோடனே நிவின் என்ன சொல்றாருன்னா, அது உனக்கு தெரியுதுல, நீ உன் எக்ஸ கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறியா, அதை பார்க்கும்போது காவேரிக்கு எப்படி இருக்கும், அதை நீ கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்த்தியா, அதுக்கு ஒரு முடிவு எடு, காவேரியே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து திட்டிட்டு போயிடுறாரு. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நீ அன்னைக்கு கர்மா இஸ் பூமரிங் சொல்லிட்டு போனவன் தானடா, நீ வந்து என் மேல அக்கறைப்பட போறியா, அவளை எப்படினாச்சும் எனக்கு கூட்டிட்டு உட்கார எனக்கு தெரியும் சொல்லிட்டு விஜய் அவரா நினைச்சு செமையா டென்ஷன் ஆகுறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து உங்க அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு விஜய் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு அவர் வேணும். ஆனா அம்மா கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அதுக்கப்புறமா காலையில என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறான்னு சொல்லிட்டு, நீ என்ன இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம இருக்கிற, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் வேலை சும்மா ஃப்ரீயா இருக்குது அப்படின்னோடனே, சரி நான் அங்க இருந்து இன்டர்வியூ போறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்ப கங்கா வந்து நீ வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. அப்புறமா சாரதா எல்லாருமா சேர்ந்து இல்ல அவ போகட்டும், அவ வீட்டிலே இருந்தானே எதனாச்சும் நினைச்சிட்டே இருப்பா, அவ போகட்டும் அப்படின்னோடனே பாட்டி கேக்குறாங்க, இவ என்னடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறா, நேத்து நைட்டு ஃபுல்லா அப்படி அழுதுட்டு இருந்தா, இப்ப என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.